11/5/1986 1:30 திண்டுக்கல்ல பிறந்திருக்காரு. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் பேபி ஃபார் 7 இயர்ஸா குழந்தைக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பேர் ஜாதகத்தை தான் வச்சு பார்க்கணும். ஆனா உங்களுடைய ஜாதக அமைப்புகள்ல குரு கெட்டு போயிருக்கிறாரு. 5ஆம் பாவகம் பாவகாதிபதி கெட்டு போயிருக்காரு என்ற தன்மையில இந்த தன்மை இருக்கும். பார்க்கலாம். ரோஹிணி ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரமா குரு லக்னத்துல திக்பலமா தானே இருக்கிறாரு. 5ஆம் இடம். ஓகே, இந்த இடத்துல சனி சுபத்துவமா இருக்கிறாரு. சனி சுபத்துவமா இருக்காரு. புதன் எப்படி இருக்காரு? 5ஆம் அதிபதி எப்படி இருக்கிறாரு? 5ஆம் அதிபதி ராகுவோட சேரல, விலகியாச்சு. அஸ்தகங்க அமைப்புகள் இல்லை, பெருசான கெட்ட தொடர்புகள் இல்லை. ஓகே, இப்போ 86னா உங்களுக்கே 41 வயசாச்சா? 41 வயசாச்சு. குரு தசையில சந்திரன் புக்தி, குரு தசையில சுக்கிரன் புக்தியா? சுக்கிரன் இல்லை, குரு தசையில சுக்கிரன் புத்தி 2026. குரு தசையில சூரியன் புத்தி. சூரியன் உங்களுக்கு 7ஆம் அதிபதி. சூரியன் உச்சமா இருக்கிறாரு. சூரியன் 7ஆம் அதிபதியாகி உச்சமா இருக்கிறாரு. சூரியன் 7ஆம் அதிபதியாகி உச்சனாக இருக்கிறாரு. அதே நேரத்தில் 7ஆம் இடம் வலுத்திருக்கு, 5ஆம் இடம் வலுத்திருக்கு. 5ஆம் அதிபதி மட்டும் ராகுவோட கூட அவர் சேரலைங்க. சுக்கிரன் திக்பலமா இருக்கிறாரு. இந்த சூரிய புக்தியில எதிர்பார்க்கலாமா? சூரியன் 7ஆம் அதிபதி, அவரே 9 பாக்கியஸ்தானத்தோட தொடர்புல இருக்காரு. பிரதர், இந்த அமைப்புகள் என்னன்னா 5ஆம் இடம் உங்களுக்கு பெரிய அமைப்புகளை கெட்டு போயிருக்கான்னு பார்த்தா இல்லை. ஒருவேளை மகர் லக்னமா இருப்பீங்களா? மகர் லக்னமா இருந்தாலும் அப்படின்னு சொல்ல முடியாது. மகர் லக்னமா இருந்தால் 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சியா இருக்காரு. இந்த இடத்துல புதன் தான் அந்த வீட்டுக்கு அமைப்புகள்ல மறைஞ்சிருந்தாலும் கூட தனியாக அவங்க ஜாதகத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு விஷயம் சொல்லுவோம் பிரதர், 5ஆம் இடம் 5ஆம் அதிபதி என்ன இருந்தாலும் குரு லக்னத்தில் திக்பலமா இருப்பார். இந்த ஜாதகத்துக்கு ஏதாவது வகையில் பெண் குழந்தை அமைப்பு இருந்தே தீரும் பிரதர். மருத்துவ அமைப்புகளில் தேடி பாருங்க. ப்ரீவியஸ்ல கோச்சார் அமைப்புகள் உங்களுக்கு 2018 அப்படி ஒன்றும் நல்லா இல்லை. 2018 பண்ண முயற்சிகள் எல்லாம் வீணாக தான் போயிருக்கும். அப்போ இந்த அமைப்புகளில் கொஞ்சம் இந்த இடத்துல குரு தசையில சந்திரன் புக்தி, குரு தசையில சந்திரன் புக்தி. சந்திரன் இங்கே என்ன வருவார்? 6ஆம் அதிபதியாக வருவார். அவர் சுக்கிரனோட சேர்ந்திருக்காரு. பிரதர், குரு தசையில சூரியன் புக்தியில மருத்துவ முறையில் ட்ரை பண்ணி பாருங்க. குரு தசை சூரிய புக்தியில 2026 பிற்பகுதி. ஆக்சுவலி சுக்கிரன் பாக்கியாதிபதி தான், ஆனால் சனியின் பார்வையில் இருக்கிறார்ல. எந்த கிரகமும் சனியின் பார்வையிலையும் 6ஆம் அதிபதியும் சேர்ந்துச்சுனாலே அந்த இடத்த கெடுக்கிற வேலை செய்யும். நல்ல வேலையா திக்பலமா இருக்கிறாரு. இதனை கடந்து பிரதர் அடுத்து வரக்கூடிய சூரியன் பாக்கியஸ்தானத்தோட தொடர்புல இருக்கக்கூடிய 7ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருந்து பாக்கியத்தை தொடர்பு கொள்றாரு என்ற அமைப்புகள்ல சூரிய புக்தி உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அமைப்பும் பெண் குழந்தை அமைப்பையும் கண்டிப்பா கொடுக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. எல்லாம் நடந்த பிறகு நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பண்ணுங்க. இதுல கோச்சார அமைப்புகள்ல வைஃபுக்கும் சரி உங்களுக்கும் கோச்சாரத்துல உங்களுக்கு 2018 இருந்து நல்லா இல்ல. வைஃப் என்ன ராசின்றதை பார்த்துங்க. மருத்துவப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி தேடுற மாதிரி இருக்கும், ஆனா நல்ல தன்மையில இருக்கும் பிரதர். சரிங்களா? ஏங்க அந்த நல்ல தன்மை இருக்கும்னு சொல்றீங்க? எப்படினாலும் இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துல இருக்கிற திக்பலமான குரு அந்த பாவகங்களை தொடர்பு கொள்வார். ஓகேங்களா? இது 5ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்வார். பாவகாதிபதி பெருசான அமைப்புகள் இல்லை. என்ன இருந்தாலும் செவ்வாயோட வீடு அவருக்கு ஆகாத வீடுனாலும் கூட அடுத்தடுத்த அமைப்புகள்ல கிரகங்கள் ஒரு அளவுக்கு பலமா இருக்குங்க. கோச்சர அமைப்புகள் இருந்து வெளியில வந்துட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது ஜென்ம அஷ்டம சனி வைஃபுக்கு இருக்கான்னு பாருங்க. ஆனா நல்லதை எதிர்பார்க்கலாமா? தாமதமா எதிர்பார்க்கலாங்க. சரிங்களா?